வணக்கம். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழா தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, துணை சபாநாயகர் DPR செல்வம், அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் ஆனந்து, தமிழ்ச்செல்வன், கார்த்திகேயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். பின்னர் முதலமைச்சர் தலைமையில் அனைவரும் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை செய்திருந்தது. அதேபோன்று காங்கிரஸ் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீலகங்காதரன், ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மத்திய அரசிடம் பெற்று வந்த 2750 கோடி நிதி எங்கே போனது என்று காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் நடந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 94வது பிறந்தநாள் விழாவில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதல்வர்கள் வைத்திலிங்கம், D ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, பேத்தபெருமான், மூத்த தலைவர் பாலாஜி, மகளிர் அணி தலைவி விக்டோரியா, வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம், SC/ST பிரிவு தலைவர் வீரமுத்து, மீனவர் அணி தலைவர் காங்கேயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அப்போது முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் பேசுகையில், முறையாக நிர்வாகம் செய்ய தெரியாதவர்கள் மத்திய அரசு கைவிரித்து விட்டதாக குறை கூறுகின்றனர். நாங்கள் ஆட்சி செய்தபோது சென்டாக் தொகை, தரமான அரிசி, பாசிக் ஊழியர்களுக்கு சம்பளம் என பாரபட்சமில்லாமல் வழங்கினோம். மகளிர் மருத்துவமனை கட்டி விழா எடுத்தோம். அப்போது மத்திய அரசிடமிருந்து நாங்கள் நிதியாக 2500 கோடிதான் பெற்று வந்தோம். ஆனால் இப்போது மத்திய அரசிடமிருந்து 2750 கோடி பெற்று வந்தார்களே, அந்த தொகை எங்கே போனது என்ற அவர், மேலும் சென்டாக் மாணவர்களுக்கு நிதி வழங்கவில்லை. 3 மாதம் மட்டுமே அரிசி வழங்கப்பட்டது. மில் தொழிலாளர்களுக்கு ஊதியம், போனஸ் வழங்கவில்லை. மேலும் இன்னும் சில மாதங்களில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காத நிலை வரப்போகிறது. இதுபோன்ற திறனற்ற நிர்வாகத்தால் புதுவை அரசு முடங்கியுள்ளது என்று பேசினார். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. புதுவை தென்னிந்திய ஆணழகன் சங்கம் சார்பில் கேரளாவில் நடைபெறவுள்ள ஆணழகன் போட்டியில் பங்குபெற செல்வோர் சங்க கௌரவ தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜான்குமாரை சந்தித்து ஆசி பெற்றனர். புதுவை தென்னிந்திய ஆணழகன் சங்கம் சார்பில் கேரள மாநிலம் மலப்புரம் கோட்டக்கல்லில் நடைபெறவுள்ள ஆணழகன் போட்டியில் பங்கேற்கச் சென்ற பெருமாள் ராஜு, கோபி, வினோத்குமார், ஹரிகிருஷ்ணன், இளங்கோவன், சரவணன் ஆகியோர் சங்கத் தலைவர் செல்வ வைரமணி தலைமையில் துணைத் தலைவர் பிரகதீஸ்வரன் முன்னிலையில் சங்கத்தின் கௌரவ தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். போட்டியில் பங்கேற்போரையும் அவர்களை பொறுப்பேற்று அழைத்துச் செல்லும் சங்க செயலாளர் முனுசாமி, துணை செயலாளர் ஏழுமலை ஆகியோரை கௌரவ தலைவர் ஜான்குமார் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். புதுவை முத்தியால்பேட்டை பிரபல ரவுடி வீட்டில் வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பியோடிய மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த அன்பு ரஜினி என்ற பிரபல ரவுடி மீது 25ற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்த பின் கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த அருள் என்பவருடன் நட்பு ஏற்பட்டு இருவரும் புதுவை மார்க்கெட் பகுதிகளில் உள்ள கடைகளில் மாமூல் வசூல் செய்யும் செயலில் ஈடுபட்டு வந்தனர். பின்னர் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு பிரிந்துள்ளனர். இந்நிலையில் அன்பு ரஜினியின் வீட்டில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். வெடிகுண்டு வீசியதில் வீட்டு ஜன்னல் கதவுகள் சிதறி அருகில் இருந்த பொருட்கள் சேதமடைந்தது. அப்போது அன்பு ரஜினி மற்றும் அவரது மனைவி ஜெரிகோ வீட்டில் இல்லை என்று கூறப்படுகிறது. தகவல் அறிந்த வடக்கு SP சிவதாசன், இன்ஸ்பெக்டர் அங்கப்பன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். மேலும் முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு தொழில்நுட்ப தேர்விற்கு விண்ணப்பித்தவர்கள் தேர்விற்கான நுழைவுச் சீட்டினை 21ஆம் தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று முதன்மை கல்வி அலுவலர் அனுமந்தன் தெரிவித்துள்ளார். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப தேர்விற்கு விண்ணப்பித்த தேர்வர்கள் தேர்விற்குரிய நுழைவுச் சீட்டினை சாரம் எஸ்ஆர் உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியரிடமிருந்து வரும் 21ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று முதன்மை கல்வி அலுவலர் அனுமந்தன் தெரிவித்துள்ளார். புதுவை தொழிலாளர் துறை சார்பில் நடைபெற்ற சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமினை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை தொழிலாளர் துறை சார்பில் தொழிலாளர் துறை வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு துவக்கி வைத்திட தொழிலாளர் துறை ஆணையர் மலர்கண்ணன், வேலைவாய்ப்பக அதிகாரி அனிதா ஆகியோர் வாழ்த்தி பேசினர். முகாமில் புதுவையில் உள்ள தனியார் பிபிஓ நிறுவனத்தின் 300 காலியிடங்களுக்கும் மற்றும் செக்யூரிட்டி நிறுவனத்தின் 500 காலியிடங்களுக்கும் நேர்காணல் நடைபெற்றது. அதில் 18 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்களும் மற்றும் 18 வயது முதல் 48 வயது வரை உள்ள ஆண்களும் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பினை பெற்று பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொழிலாளர் துறை அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு பேரணியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த தினம் நாடு முழுவதும் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவை நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு பேரணியை இந்திரா காந்தி சதுக்கத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மக்கள் மத்தியில் ஒற்றுமையை வளர்க்க நடந்த மாபெரும் பேரணியின் துவக்க விழாவில் சபாநாயகர் சபாபதி, துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம், அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் ஆனந்து, கார்த்திகேயன், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 3000 மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற இப்பேரணி சுப்பையா சிலை, அண்ணா சிலை, பழைய நீதிமன்ற வளாகம் வழியாக கடற்கரை காந்தி சிலையை சென்றடைந்தது. பேரணிக்கான ஏற்பாட்டினை நாட்டு நலப்பணி திட்ட மாநில இணைப்பு அலுவலர் ஏமு ராஜன் தலைமையில் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் வாசுகி, பூபதி, திமோத் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுவை நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே பழைய டயர் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே உள்ள ஒரு துணி விற்பனை கடை மேலே அருந்ததி நகர் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரது பழைய டயர் குடோனில் இன்று திடீரென தீப்பற்றி மளமளவென தீ பரவி அங்கிருந்த பழைய டயர்கள் எரிந்து அப்பகுதி முழுவதும் கரும் புகையாக காட்சியளித்தது. தகவலறிந்த தீயணைப்பு படையினர் 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்து தீயை அணைக்க போராடினர். வாகனங்களில் வந்த தண்ணீர் தீயை அணைக்க பற்றாததால் மீண்டும் வாகனங்கள் சென்று 2வது முறையாக தண்ணீர் எடுத்து வந்து பெரும் போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள் தீ கட்டுக்கடங்காமல் பழைய டயர்களில் பரவி குடோனில் இருந்த டயர்கள் எரிந்து சேதமடைந்தன. இந்த தீ விபத்து பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றதால் பேருந்துகள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அங்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் தீ விபத்து பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அருந்ததி நகரில் வசிக்கும் மும்மூர்த்திக்கு சொந்தமான இடத்தில் பாலகிருஷ்ணன் என்பவர் பழைய டயர்களை வாங்கி அதனை புதுப்பிக்கும் கடையை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. சேத மதிப்பு 3 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. பாசிக் நிறுவனத்தை மூடாமல் தனி அமைப்பாக தொடர அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கூறுகையில், புதுவை அரசு பாசிக் நிறுவனத்தை மூட முடிவெடுத்துள்ளதாக அறிகிறேன். புதுவை மற்றும் காரைக்காலில் உள்ள பாசிக் நிறுவனத்தை ஒரே கோட்டில் வைத்து ஒப்பிடக்கூடாது என்றும், புதுவையில் 700 பாசிக் ஊழியர்கள் என்றால் காரைக்காலில் 78 ஊழியர்கள் தான் உள்ளனர். அதே சமயம் புதுவையை காட்டிலும் காரைக்கால் பாசிக் கிளைகளில் வணிகம் சிறப்பாக உள்ளது. மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் இங்கு 66 கோடி ரூபாய்க்கு நடைபெற்ற வணிகத்தில் 4 கோடி ரூபாய் ஊழியர்களின் சம்பளம் போக மீதி லாபம் அனைத்தும் புதுவையில் உள்ள நலிவடைந்த பாசிக் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் காரைக்கால் மாவட்ட பாசிக் நிறுவனம் லாபகரமாகத்தான் செயல்பட்டு வருகிறது. எனவே பாசிக் நிறுவனத்தை மூடும் முடிவை அரசு பரிசீலனை செய்து பாசிக்கை தனி அமைப்பாக தொடர அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழக பகுதிகளுக்கு செல்லும் புதுவை பேருந்துகளிலும் கட்டணம் உயர்ந்தது. இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணம் உயரும் போதெல்லாம் புதுவையில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுவது வழக்கம். அதன்படி முதல் கட்டமாக புதுவையிலிருந்து தமிழக பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளுக்கு மட்டும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது.
அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு 27 காசுகள் வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணம் 15 காசுகள் உயர்ந்து 42 காசுகளாக வசூலிக்கப்படுகிறது. அதன்படி கடலூருக்கு 7 ரூபாயிலிருந்து 11 ரூபாயாகவும், விழுப்புரத்திற்கு 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாகவும், திண்டிவனத்திற்கு 11 ரூபாய் 50 காசிலிருந்து 17 ரூபாயாகவும், சென்னைக்கு 55 ரூபாயிலிருந்து 97 ரூபாயாகவும், திருவண்ணாமலைக்கு 31 ரூபாய் 50 காசிலிருந்து 47 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டு இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. புதுவை மாநிலத்திற்குள் ஓடும் பேருந்துகளில் பழைய கட்டண முறையை நீடிக்கும். புதுவை வினோபா நகரில் மழையினால் பாதிக்கப்பட்ட அரசு குடியிருப்புகளை அமைச்சர் ராஜவேலு பார்வையிட்டு சீரமைப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதாக உறுதியளித்தார். புதுவை தட்டாஞ்சாவடி வினோபா நகரில் உள்ள 50க்கும் மேற்பட்ட அரசு குடியிருப்புகள் மிகவும் பழுதடைந்து தற்போது பெய்து வரும் மழையினால் தண்ணீர் ஒழுகி பாழடைந்த நிலையில் உள்ளது. இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். இந்நிலையில் அமைச்சர் ராஜவேலு மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்து ஆகியோர் நேரில் சென்று குடியிருப்புகளை பார்வையிட்டனர் மற்றும் அங்குள்ள குறைகளை மக்களிடம் கேட்டறிந்தனர். பின்னர் மக்களிடம் குடியிருப்புகளில் உள்ள குறைகள் களையப்பட்டு குடியிருப்பை சீரமைத்து தர உடனடி நடவடிக்கை மேற்கொள்வதாக அமைச்சர் உறுதியளித்தார். அப்போது அரசு அதிகாரிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.